இதன் ஆத்துமனை சரவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற ஆசை இல்லை ஆண்டவரே. நீர் எங்களுக்குன்னு வைத்திருக்கிற சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையில நாங்கள் காணப்பட வேண்டும். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கணும் சுவாமி. ஓரி பாலா சந்தரா பாலா பாலா பாலா. அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளீராக. இந்த கிருபை எங்களுக்கு தந்தருளுவீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர். உங்களை எல்லா சூழ்நிலைகளை பார்க்கலும் இயேசு பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். 1000 10,000களில் சிறந்தவர். தம்முடைய வார்த்தையில் உண்மையுள்ளவர். தாம் ஒருவரே ஞானம் உள்ளவராய் சகலவற்றையும் செய்து முடித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாம் சொல்லுமா? துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. துதிக்கு பாத்திர உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே. சொல்லுங்க, கரங்கள் எல்லாம் உயர்த்தி உம்மை ஆராதிப்போம். நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. சொல்லுங்க, இயேசுவை போல ஒருவர் இல்லை. நீர் பெரியவர். அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். அற்புதங்கள் செய் சாந்தரவர் போல யாரும் இல்லை, உம்மை போல. ஹல்லேலூயா. உம்மை போல. இயேசுவே, உம்மை போல. அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓரி மாமலா ஷியாரா பாபா 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 ரதலா பாபா 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 ரிமலா பரியந்தன மலவா சந்தலன மலபலபா. இயேசு பெரியவர். இந்த உலகத்தில் இருப்பவர் நம்மோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். இயேசு பெரியவர், பெரியவர். இந்த பெரியவருக்கு நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. Oh, hallelujah.
உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், உம்மை போல யார், உம்மை போல. ஹல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவரை பார்த்து ஒரு அறிக்கை பண்றோம். ஆண்டவரை உம்மை போல ஒரு தெய்வன் இல்லை சொல்றோம், அறிக்கை பண்றோம். என்னுடைய தகப்பனை போல ஒரு தகப்பன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அண்ட சராசரங்களுக்கு இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. நமக்காக மரித்து உயிர்த்து ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட எங்கள் தேவாதி தேவனை போல ஒருவர் இல்லை. அதை எவ்வளவு சந்தோஷமா சொல்லணும், எவ்வளவு உணர்வோட சொல்லணும். தகப்பனை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல யார் தேவன் இல்ல ஆண்டவர். ரத்தம் செய்யுங்க மீள் கொண்ட தேவன் போல ஒருவர் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரிய ஹல்லேலூயா. அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லும், உம்மை போல யாரும் இல்லை.
தேவனாகிய கர்த்தர் நான் சொன்னதை செய்யமல்ல, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். ஹalleluya hallelujah ரபலவரி அந்தர ரமலப சங்கலவரபலபலபலப. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் இடத்தில் நசைமாடி கொண்டிருக்கிறீர். இந்த நாள் எங்களுக்கு விசேஷப்படுத்தி கொடுத்திருக்கிறீங்கப்பா. இந்த புதிய வருஷத்துல ஒரு விடுதலை நாளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொள்ளும்படி நடக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கிருபை நினைத்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஒரே ஒரு சில கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நாட்கள் நடந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் கர்த்தரே நீ என்றும் மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேனே. ஆயிரம் நாள் புகழ் போதாதே. நாட்கள் நகர்ந்திட்டாலும் காலம் கடந்திட்டாலும் சொல்லுங்க, கர்த்தர் மாறாதவர். கர்த்தரே நீ என்றும் மாறாதவர். உம் என்றும் நீ நான் துதிப்பேனே. ஆயிரம் நாள் புகழ் போதாதே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you Jesus Lord. நன்றி இயேசுவே. தேவ சமூகங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேவனாய் கர்த்தரிகளிலே மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரமே உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவர் இருக்கிற எல்லா அபிஷேக நேரங்கள் கர்த்தருடைய வார்த்தை எல்லாம் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிறவர். நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். வார்த்தைகளை கேட்கும்படி ஸ்லாக்கியமுள்ள ஜனங்களை எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல கரங்களை தட்டி தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நிக்கலாம், தப்பு இல்லை. இந்த நாளிலும் மத்தியிலே இந்த அழைப்பை ஏற்று வந்திருக்கிற பாஸ்டவங்களையும் சிஸ்டர் அவங்களையும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்போம். நல்லதா நமது குலங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த கொஞ்ச நாளாவே இந்த கொரோனாக்கு முன்னாடியிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தை இவைகளை மையப்படுத்தி ஆசீர்வாதம் நமக்கு தேவைதான். இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அதை விட நமக்கு ரொம்ப பிரதானம். இந்த வகையிலே கர்த்தர் நமக்கு போதித்து நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த நமக்கு கடந்த ஈஸ்டர்ல பசங்களை கொரோனால பேசி பார்த்து அந்த மாதிரி எப்படியாவது எங்களுக்கு ஒரு ரிலிவரன்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்ட பொழுது எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் யோசித்து எங்களுக்காக உடனே நமக்கு இந்த நாளை அவங்க முன்குறித்து கொடுத்தாங்க. அதில் மீண்டுமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தால் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அவங்க சியோன் விசுவாச இந்த பேராலயத்துடைய போதகர்களாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் டெரிக் பிரின்ஸ் மினிஸ்ட்ரீஸில் அவங்க நல்ல பெரிய அளவில் இருக்கிறாங்க. பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க.
அதில் என் மனைவி படித்து முடிச்சாச்சு, எங்கள் சகோதரியும் படித்து முடிச்சாச்சு. நீங்களும் நல்ல சத்தியத்தை அறிந்து கொள்ள அந்த வாய்ப்பு உங்களுக்கு முடியும்னா மாதத்துக்கு ஒரு முறை வகுப்பு நடைபெறும். போய் வார்த்தைகளை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் உங்களை பற்றி சொல்வதற்கு அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் நமக்கு நேரம் துரிதமாக இருக்கிறபடினாலே தொடர்ந்து அவங்க ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அதன்படி தொடர்ந்து அபிஷேகத்திலையும் ஆராதனையும் அவங்க நடத்துவாங்க. கர்த்தருடைய வார்த்தை இறுதியாக இன்றைக்கி ஒரு சிறப்பாக கர்த்தருடைய பந்தியை அல்லேலூயா நமக்கு அவங்க நடத்தி தருவாங்க. இந்த நேரத்திலும் தொடர்ந்து நாம் அவருடைய கரங்களிலே கொடுப்போம். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வருஷத்துல வந்திருக்கீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கொரோனா கொடுக்காதுன்னு நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து கை கொடுத்து சந்தோஷமா இருக்கீங்களா கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நாளிலே அன்பு பாஸ்டர் ராக்ஃபெல்லர், அன்பு சகோதரி, அன்பு சிஸ்டர் எல்லாம் எங்கள் ஃபேமிலியே, எங்கள் டிபிஎம் ஃபேமிலி, எங்களுடைய பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு நம்ம மகள் இப்போ வாஸ்தர் ரொம்ப அழகாக கீபோர்டு, எங்கிட்ட கிட்டார் கற்றுக்கிட்டான். ஸோ நல்ல மியூசிஷியன்ஸ் ஃபேமிலி, ரொம்ப நல்லா இருந்தது ஆராதனை. ஹல்லேலூயா. வி ஆர் ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களை எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறார். இனி காலம் செல்லாது அப்படின்னு ஒரு வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஏனென்றால் நாம் we are living in a last days, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக எடுத்து உபயோகப்படுத்தி வருகிறார். ஸோ இந்த நாளில் எங்களுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் பிஸி ஷெடியூல் தான். ஆனால் அன்பு போதற்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் ஈஸ்டர் சர்வீஸ் அப்போ வரணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்பட்டோம், முடியலை. ஸோ இந்த நாளில் வந்து இந்த இடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக எனக்கும் என் அன்பு மனைவிக்கும் அதே போல் கூட வந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் லியோ அண்ட் பிரதர் லியோ அண்ட் சூசன் எங்களோட கூட வந்திருக்கிறாங்க. அவங்க எங்களுடைய டிபிஎம்மில் மெயின் அவங்க அட்வைசராக இருக்கிறாங்க. அதே போல் எங்கள் ஆலயத்தினுடைய ஒரு மூத்த எல்டர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ இந்த நாளில் நாங்கள் வந்திருக்க ரொம்ப மறுபடியும் நான் சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு இடத்துல வந்து ஒரு சிலராக இருந்தாலும் தேவன் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. 1000 பேர் இருக்கிறதுக்கு அதே தேவன் தான் இந்த இடத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆராதனை, ரொம்ப சந்தோஷம். நான் ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டு பின்பாக என்னுடைய அன்பு சகோதரி எல்சி டேனியல் அவர் கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். என்னுடைய மனைவி, அவங்க சகோதரி ஒன்று சகோதரி நினைச்சுக்கோங்க, என்னுடைய மனைவி. அவங்க நல்ல வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு வார்த்தை என் சார்பாக ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதை முடித்ததுக்கு அப்புறம் அவர்கள் வார்த்தையை சொல்லுவாங்க. மிக முக்கியமான, ஏன்னா இந்த நாளில் நமக்கு வார்த்தை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்த வானம் பூமியும் வார்த்தையினால தான் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் நம்மளையும் வார்த்தையினால தான் உருவாக்குனாரு. இந்த வார்த்தை தான் நம்மளை நியாயந்திருக்க போகுது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் நம்ம வார்த்தையில் ரொம்ப அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஸோ இந்த நாளில் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு கர்த்தர் இடத்துல சொல்ல விரும்புகிற வார்த்தையை சொல்லிட்டு நான் அவருடைய கருத்தில் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் வாசிங்கள், இல்லை என்றால் நான் வாசிக்கின்றேன். ஆதியாகமம் 16 7ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றலில் கண்டு. எத்தனை பேருக்கு ஆகாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க வேதத்தில்? ஆகார், அல்லேலூயா. ஆகார் ஆக்சுவலா சாராளும் ஆபிரகாம் இருக்கிற வேளையில சாராள் பொறுமை இழந்து ஆகார ஆபிரகாமுக்கு
மனைவியாக கொடுக்கிறாள். ஸோ மனைவி அவள் கர்ப்பம் தரித்து ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அப்புறம் அவர்களுக்கு ஃபேமிலியில் ப்ராப்ளம். அப்போ என்ன செய்கிறா, அவ அந்த இடத்த விட்டு ஓடி போகும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த சூருக்கு போகிற வழியிலே ஆகாரை தேவன் கண்டார். இந்த வசனம் சொல்லுது, அநேகருக்கு தெரியும், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. இது சொல்றது ஆகார். இன்னைக்கு ஆகார் ஆகாருக்கும் நமக்கும் ஆக்சுவலாக சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ஆகார் சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன். எல்லாருக்கும் இந்த வசனம் தான் தெரியும். ஆனால் அதில் இன்னைக்கு முக்கியமான ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இந்த வசனம் சொல்லுது, 13ஆம் வசனத்தில் அவள் சொல்றா, அப்பொழுது அவள் அல்லேலூயா, என்ன வசனமா சொல்லுது, என்னை காண்பவரை நான் இவ்விடத்திலே கண்டேன். அல்லேலூயா. நல்ல வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டு ஒரு வார்த்தை உங்க இருதயத்தில் விதைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் என்னை பார்க்கிறாரா இல்லையான்னு தெரியல, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம் வருது, ஆண்டவருக்கு கண் இல்லையா, அவருக்கு அது இல்லையா இது இல்லையான்றோம். ஆனா ஆகார் நாச்சியாரை விட்டு ஓடி போறார், தன்னுடைய குடும்பத்தை விட்டு ஓடி போகிறல ஆண்டவர் என்ன செய்றார், கண்டாரு. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்றா, என்னை காண்பவரை நான் கண்டேன். அல்லையா. நல்லா இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகாரை கண்ட தேவன் ஆகாரை காட்டிலும் மேலான உங்களை நிச்சயமாக காண்பார். அல்லேலூயா. ஏன்னா அவ அடிமைத்தனத்தின் சந்ததி, நீங்களோ சுதந்திரவாளி. அல்லேலூயா. அவருக்காக நியமிக்கப்பட்ட புத்திர சுவீகாரத்தை பெற்ற பிள்ளைகள். சோ நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காண்பார். அவர் உங்களை காண்கிற தேவன். ஒரு வார்த்தை சொல்றீங்களா, என்னை காண்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை மறவாத தேவன், அவர் என்னை காண்கிறவர், நானும் அவரை காண்கிறேன். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், உங்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு அநேகருக்கு மாம்ச கண்கள் இருக்கிறதுனால தான் அவர் பக்கத்தில் இருக்கிறத பார்க்கறது இல்லை. ஆவிக்குரிய கண்கள் திறந்தா, அன்னைக்கு ஆகாருக்கு அப்படிதான், ஆகார் கண்கள் திறக்கப்பட்டதுக்கு சொல்றா, என்னை காண்பவரை நான் கண்டே. அல்லேலூயா. அவளை நேரம் மனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை, அவள் கண்களை திறந்த பக்கத்திலேயே நீரூற்றி இருக்கிறத கண்டார். சாக போக வேண்டிய பிள்ளையை பிழைக்க வைத்தார் தேவன். அதே போல உங்களுக்கு சூழ்நிலைகள் வேறமா இருந்தாலும் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டா தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மையானவர்களை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் நிச்சயமாக திறக்கப்படும். ஏன்னா நம்ம எல்லாம் ஆவிக்குரிய ஜனங்கள். புரியுதா? அந்த புதிய வருஷத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மாம்சத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்ம மாம்ச சந்ததியும் அல்ல, நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகள். அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியாய் இருக்கிற தேவன், ஆவியாய் இருக்கிற சந்ததியை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். பூமியில உங்களை போல எல்லாரும் இருக்கலாம், ஆனா நீங்க ஆவிக்குரிய பிள்ளைகள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அவர் நம்மளை காண்கிற தேவன் மட்டுமில்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களை இந்த ஆண்டு உங்களுக்கு திறக்க போகிறார். திறந்துட்டார்னா ஒரு கவலையும் இல்லை. கொரோனா வந்தா கூட உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா கொரோனா அப்படி கிராஸ் பண்ணி போறதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஐயோ பக்கத்து வீட்டில் வந்துருச்சே, நமக்கு அடுத்தது வந்துருமோ அப்படின்ற பயம்லாம் இருக்காது. ஏன்னா ஆவிக்குரிய கண்ணில் ஆண்டவர் பார்ப்பார், பார்க்க வச்சிருவார். என்னன்னா அது உன்னை சேதப்படுத்த போவதில்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறார். இது இன்னைக்கு அநேகருக்கு ஒரு ஃபியர், இந்த பயம். எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அநேகருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஆண்டு என்ன நடக்குமோ, 2020 இப்படி இழந்துட்டோம், ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. ஆனா 2021 இன்னைக்கு சொல்லிட்டு வராங்க, அது வருது இது வருதுன்னு. ஆனா உங்க ஆவிக்குரிய கண்ணை திறந்தா கர்த்தர் உங்களுக்காக மேன்மையானவர்களை என்ன செய்யும், காணும். நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எலிசாவை ராணுவம் தொடர்ந்து வருது. அப்ப எலிசாவை சுற்றி ராணுவம் இருக்குது. அது அவனுடைய வேலைக்காரனும் பார்க்கறான். பார்த்துட்டு ஆனா எலிசா கவலையே படல. அவ்வளவு பெரிய ஆர்மி சுத்தி இருக்கு, எலிசா கவலைப்படல. ஆனா ஒருத்தன் கவலைப்படுறான். யாரு? எலிசாவுடைய வேலைக்காரன். எலிசாவுக்கு ஆவிக்குரிய கண்கள், வேலைக்காரனுக்கு மாம்ச கண்கள். புரியுதா? அப்பதான் எலிசா சொல்றான், அவன் கேட்கறான், என்ன சுத்தி இவ்வளவு ஆர்மி இருக்கு, நீங்க கவலைப்படலையான் போது, ஆண்டவர் இவன் கண்ணை திறந்துடலும். இப்ப திறந்ததுக்கு அப்புறம் என்ன நிக்குதுங்க? அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் நிக்குது. அல்லேலூயா. பரலோகமே சுத்தி இருக்கிறத அவன் பார்த்தான். அதே போல ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் உங்க கண்களை திறக்கும் போது உங்களை சுற்றிலும் அவருடைய ப்ரொடெக்ஷன், அவருடைய பாதுகாப்பு, அது மட்டும் இல்ல அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. The spiritual eyes will be open. அதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை.
ஆவிக்குரிய ஆவிக்குரிய மக்களை வாழ்கிற நாம் இந்த கடைசி காலத்தில் வாழும்போது இந்த ஆவிக்குரிய கண்கள் இருக்கும்போது நாம் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அதுதான் சொன்னேன். ஆகார் சொல்றா, என்னை காண்பவரை நான் கண்டேன், என்னை காண்பவரை நான் கண்டேன், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. ஸோ ஒரு அருமையான வாக்குத்தத்தம் எனக்கு ஆண்டவரோடு கூட பேசின வார்த்தை. அப்பதான் நானே கண்டுபிடிச்சேன். நான் சபையில் ஒரு செய்தி கொடுக்கும்போது அங்கே ஒரு முஸ்லீம் பாஸ்டராக இருக்காரு. இப்போ அவர் உட்கார்ந்தார். பாஸ்டர், அருமையான வார்த்தை சொன்னீங்க, நான் காண்பவர் நான் கண்டேன், அவர் கண்ணே காணும்போது நம்ம கண்ணெலாம் நிச்சயமா ஆண்டவர் நிச்சயமா திறப்பாரு. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட பிறக்க போறது துஷ்டன், அப்படித்தானே சொல்றாரு. அந்த இடத்துல வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஆகார பார்த்து சொல்றாரு, உனக்கு பிறக்க போற பிள்ளை துஷ்டன், அவன் துஷ்டனா இருப்பான், ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அவனை ஆஸ்வதிக்கிறார். ஆனா நமக்கு பிறக்க போற பிள்ளைலாம் நீதிமான சந்ததியை தான் ஆண்டவர் வச்சிருக்கார். அல்லேலூயா. உலகத்தை சுதந்திரம் இல்ல, தேவனுடைய பரலோகத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகள். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாக மேன்மையான காரியங்களை வைத்திருப்பார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. நான் கொடுக்கிற வார்த்தை இதுதான். அவர் நம்மை காண்கிற தேவன், உங்களை தேவைகளை சந்திக்கிறவர், உங்களுக்கு போதுமானவரும் போதுமானவருக்கு அதிகமானவராக இருக்கிறவர். எல் ஷடாய் என்கிற நாமத்தினாலே அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி. இந்த புதிய ஆண்டு பிரவேசிக்கும் போது உலகத்தான் ஏதாவது சொல்றதெல்லாம் வச்சு உங்க காதலை ஏற்றுக்காதீங்க. ஆண்டவரே, ஆவிக்கிற கண்களை திறங்க. அப்படி திறக்கும் பொழுது ஆண்டவர் வச்சிருக்கிற மகிமையானவர்கள் உங்க கண்கள் காணும். அதே போல நாத்தான் மேல்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்துகள் இருக்கும்போது என்ன செஞ்ச, நான் உன்னை கண்டேன் என்றார். சொல்லிட்டு சொல்றாரு, பரலோகத்தில் தூதர்கள் ஏறுவதுமா இருக்கிறது இது முதல் உங்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. அதுதான் திருப்பி இந்த சபைக்கு நான் சொல்றேன். ஆவிக்கிற கண்களை கத்த திறந்து இது முதல் பரலோகத்துக்கு தூதர்கள் ஏறுவதுமா இறங்கியிருக்கிற மகிமையான காரியங்களை உங்கள் சபை காணும். அல்லேலூயா. ஏனென்றால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் போது மகிமையானவன் காண முடியும். இல்ல அழிந்து போகிற உலகத்தை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா the glory of the Lord, தேவனுடைய மகிமை உங்க சுற்றில் இருக்கிறதையும் தூதர்கள் ஏறுவதும் இருக்கிறது பார்க்கலாம். யாக்கோபு தான் பார்த்தான். இது மையாகவே தேவனுடைய வீடு பெத்தேல், ஏல் பெத்தேல் இடத்துல பேர் வச்சா. என்னன்னா தூதர்கள் ஏறுவதும் இறங்குமா இருக்கிறாங்க. இன்னைக்கு அதை நம்ம காணணும். ஏன்னா நம்மளை சுற்றில் நம்ம இருக்கிற ஸ்தலம் தேவன் நிச்சயமா இருக்கிறார். கண்ணை திறந்தா அதை பார்க்கலாம். ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் நிச்சயமா இந்த புதிய ஆண்டு விசேஷமா இந்த சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, the spiritual eyes going to be open. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாஸ்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னும் தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். வி பிளஸ் தம். நான் அந்த புதிய ஆண்டில் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஸோ நாம் நேராக செய்திக்குள்ளே கலந்து செல்லலாம். கரங்களை தட்டி உங்களை வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த புதிய ஆண்டில் உங்களை காண செய்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் விடுதலையின் ஆராதனை அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. ஸோ விடுதலை தருவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விட சிறந்தது வேறொன்றுமே இல்லை. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்திலிருந்து கூட நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கலாம். இந்த 11 வசனம் மிகவும் வல்லமை நிறைந்த ஒரு வசனம். ஆனா அது வாசி ஆரம்பிக்கும் போது வெறும் என்ன சொல்றது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஜெயிப்பது ரொம்ப நல்லதான். ஆனா அங்க என்ன சொல்லுது, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு பயம் வந்து என்ன செஞ்சிடும், ஒரு அடி பின்னாடி எடுத்து வச்சிரும். மரணமா, ஐயோ வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதாவது தேவன் சொல்ல வர காரியம் என்னன்னா, பிசாசை ஜெயிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டுமானால்
மரணத்தை கண்டும் நாம் அஞ்ச கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். தைரியம் உள்ளவர்களா நம்ம இருக்கணும். ஏன் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் தன் குமாரனை பலியிட சொல்றார். அவன் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இவனை கொண்டுதான் உன் ஜாதியை பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்றார் ஆண்டவர். ஆனா அவனை கொண்டு போய் பலியிடுன்னு சொல்லும் போது எப்படி அவருக்கு அது கொண்டு போய் பலியிடுறதுக்கு என்ன தைரியம் ஆபிரகாமுக்கு? அவனை கொன்றாலும் உயிர்ப்பிக்கிற வல்லமை என் தேவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ மரணத்தை கண்டு அஞ்சாத ஒரு சந்ததி இந்த பூமியில எழும்பினாதான் பிசாசை முற்றிலும் ஜெயம் பெற முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. சோ ஆட்டுக்குட்டியானவரினுடைய ரத்தம் தான் இன்றைக்கு நம்முடைய விடுதலையின் அடிப்படையா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லமை தான் இன்றைக்கு நம்மை சகல விதமான சூழ்நிலைகளிலும் விடுவிக்கிற வல்லமை நிறைந்த ஒரு பொருளாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவனுடைய ரத்தத்தின் வல்லமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா பாஸ்டர் சொன்னாங்க, கடைசியில கம்யூனியன் நடத்துறோம், 10 நிமிஷம் கம்யூனியனை பத்தி பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் யோசித்தேன், விடுதலையின் ஆராதனை, நீங்க கம்யூனியன்ல பங்கேற்பதுல எவ்வளவு வல்லமை இருக்கு, எவ்வளவு விடுதலை இருக்கு அப்படின்றத அறிந்து கொண்டீங்கன்னா, இன்றிலிருந்து ஒவ்வொரு முறையும் நீங்க கம்யூனியன்ல பங்கேற்கும் போது என்ன செய்வீங்க? நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன கட்டு வந்தாலும் விடுதலையை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங். கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தப்பட்ட ரத்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில பூரண விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அந்த ரத்தத்தினாலே தான் பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த 12ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் அந்த இருக்கிற நடுவானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான், தாழ தள்ளப்பட்டு போனான். யாரால தள்ளப்பட்டு போனான்? கிறிஸ்து இயேசுவனுடைய ரத்தத்தையும் அவருடைய சாட்சியின் வசனத்தையும் தங்கள் கைகளிலே எடுத்துக்கொண்டு விரோதமாய் எழும்பி நின்றவர்கள் அவனை கீழே தள்ளினார்கள். ஹல்லேலூயா. சோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பந்திக்கு நேராக வரும்பொழுது, எப்பொழுதெல்லாம் இந்த ராபோஜனத்துக்கு நீங்கள் வருகிறீர்களோ, கர்த்தருடைய பந்திக்கு வருகிறீர்களோ, நீங்க உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சாத்தானுடைய ராஜ்யத்தை அந்த ரத்தத்தின் வல்லமையினால நீங்க முறியடிக்கிறீங்க. அந்த கம்யூனியன்ல அவ்வளவு வல்லமை இருக்கு. உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவும் அதிலே வெற்றியை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். சோ இன்றைக்கு நான் வேகமாக 7 காரியம் இருக்கு. ஆனா கட்டாயமா 8 மணிக்கு முடிக்கணுமா பாஸ்டர்? 8ஆ? ஓகே. சோ 8 மணிக்குள்ள முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நான் வேகமா இந்த காரியங்களை சொல்றேன். ஆனா நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டு இத உள்ளத்துல பதித்து கொள்ளுங்க. ஏன்னா நம்முடைய விடுதலையை தேவன் தன் கிறிஸ்து இயேசுவனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே தேவன் என்ன செய்திருக்கிறார்? உறுதி செய்திருக்கிறார். அதை ஒருவராலும் நம்மை விட்டு எடுத்து போட முடியாது. ஆனா பிசாசு அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக நேரத்துல நம்மை தடை செய்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் 1 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் என்ன செய்றீங்க? அவருடைய ஒரு மரணத்தை என்ன பேசலாம், நல்ல பெருமையா அவர் இப்படி இருந்தப்போ இப்படி செஞ்சாரு, அப்படி செஞ்சாரு, அவர் நல்லவர் வல்லவர் எல்லாம் பேசலாம். இறந்துட்டாரு, அவருடைய மரணத்தை பத்தி சொல்றதுல பிரயோஜனம் இருக்கு? மற்ற எல்லா மனுஷரும் பிரயோஜனமற்ற ஒரு பேச்சா இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவுடைய மரணம் மட்டும் விசுவாசியினோட வாழ்க்கையில வெற்றியின் அடையாளமாயிருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த மரணத்தை நீங்கள் அறிக்கையும் பொழுது என்ன செய்யுங்க, அவர் மரித்தார், ஆகவே நான் என்ன செய்திருக்கிறேன், அவருடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் பாதாளம், பிசாசு, மரணம் எல்லாம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் அறிக்கை செய்கிறேன். ஹல்லேலூயா. சோ நீங்க கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கேற்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய மரணத்தை நீங்கள் என்ன செய்றீங்க, தெரிவிக்கிறீங்க. யாருக்கு தெரிவிக்கிறீங்க? உங்களை சுற்றிலும் இருக்கிற சக விசுவாசிகளுக்கு தெரிவிக்கிறீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற உலகத்திற்கு நீங்கள் தெரிவிக்கிறீர்கள். ஏன் நாங்கள் அப்பத்தை புசித்து ஏன் இந்த பாத்திரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து எங்களுக்காக தன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை மரணத்திலே ஊற்றினார், அவர் மரித்தார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்வதற்காக இதிலே பங்கேற்கிறோம். சோ சக விசுவாசிகளுக்கு அறிக்கை செய்றீங்க, உலகத்துக்கு அறிக்கை செய்றீங்க. இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கண் காண்ற இந்த மக்களுக்கு மட்டும் நீங்க அறிக்கை செய்யல, கண் காணாத ஆவிக்குரிய தளத்துல இருக்கிற பல ஆவிகளுக்கும் இதை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை காண்கிற தூதர்கள் இருக்கிறார்கள், அவங்க நீங்க செய்யற அறிக்கையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல சாத்தானுடைய ராஜ்யத்தினுடைய அந்த வல்லமைகளுக்கும் நீங்க எடுக்கிற இந்த கம்யூனியன், என்னைக்கு ஒரு விசுவாசி இதை உணர்ந்து நான் கிறிஸ்துவனுடைய மரணத்தை அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி உணர்ந்து ஒரு விசுவாசி அதுல பங்கேற்கிறானோ, அந்த அந்தகார ராஜ்யத்திற்கும் அது ஒரு அறிக்கையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால என்ன பிரயோஜனம்? அவன் பார்த்து நடுங்குகிறான். ஹல்லேலூயா. நீங்க உணர்வோடு கூட இந்த பந்தியில பங்கேற்கும் போது பிசாசின் ராஜ்யம் உங்களை கண்டு நடுங்குகிறது. காரணம் என்ன? இந்த விசுவாசிக்கு தான் கிறிஸ்துவனுடைய ரத்தத்திலே பங்கேற்பதனாலே என்னுடைய வல்லமையிலிருந்து ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்றான் என்ற உணர்வும் அறிவும் வந்துவிட்டது. நான் இவன் மேல ஆதிக்கம் செலுத்த முடியாதுன்னு கண்டு அவன் நடுங்குகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க அறிக்கை செய்யும் போது பிசாசுக்கு தெரியும், ஆனா ஒரு விசுவாசி தன்னுடைய உரிமைகளை அறிந்து அறிக்கை செய்யும் வரைக்கும் பிசாசுக்கு அதுல பயமே கிடையாது. உங்க கண்களை என்னைக்கு வரைக்கும் மறைச்சு வச்சிருக்கிறானோ அவன், நீங்க அறிந்திருக்கிற ஆவிக்குரிய அறிவினால அவன் பயப்பட போறதில்ல. ஆனா என்னைக்கு நீங்க அதை உணர்ந்து ஒரு அறிக்கையாக மாற்றுகிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய நாவினாலே உங்களுடைய செயலினாலே அதை அறிக்கை செய்கிறீர்களோ, அப்பொழுது அது பிசாசுக்கு ஒரு பயங்கரமான அடியாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ நீங்க இந்த பந்தியில பங்கேற்கும் பொழுது நீங்கள் ஒரு அறிக்கை வாயினால செய்யாம நீங்க செய்யற செயலினால என்ன செய்கிறீர்கள்? ஒரு அறிக்கை செய்கிறீர்கள். நாங்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய மரணத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்போ அந்த விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது என்னத்தை விசுவாசிக்கிறோம்? நாங்கள் அவர் எங்களுக்காக மரித்தார் என்பதை நாங்கள் அறிக்கை செய்றோம். அப்போ எங்க பாவங்களுக்காக மரித்தார், எங்கள் பாவங்களின் நிமித்தமாக தான் பிசாசு எங்களை கட்டி வச்சிருந்தான். இப்போ அவனால என்ன செய்ய முடியாது? எங்களை கட்டி வைக்க முடியாது. வியாதியை கொண்டு வர முடியாது, அடிமைத்தனங்களை கொண்டு வர முடியாது, அவனுடைய ஆதிக்கத்தை எங்க வாழ்க்கையில செலுத்த முடியாது என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புடிச்சுக்கிட்டீங்களா? நல்லா பிடிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுது? வாசிக்கலாம். யாக்கோபு 2:19. ஓகே, தேவன் இருக்கிறார் என்று விசுவாசிப்பது நல்லதுதான். பிசாசுக்கும் அந்த விசுவாசம் இருக்கு. பிசாசுகளும் என்ன செய்கிறார்கள்? விசுவாசித்து நடுங்குகிறார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா நீங்க வெறும் அறிந்திருந்து விசுவாசித்தால் போதாது. எப்போ நீங்க அதை வாயினால அறிக்கை செய்றீங்களோ அல்லது உங்களுடைய செயலினாலே அதை ஒரு அறிக்கையாக முன்னிறுத்துகிறீர்களோ, அப்போதான் அது பிசாசுக்கு விரோதமான ஒரு ஆயுதமாக மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் மரித்ததுனால நான் பிழைத்திருக்கிறேன் என்ற அறிக்கையை முதலாவது செய்கிறீர்கள். சரி, இரண்டாவது காரியம் 1 கொரிந்தியர் 11:25. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்.
ஓகே, இப்போ ரெண்டாவதாக கிறிஸ்துவனுடைய சிந்தப்பட்ட ரத்தத்துல நம்ம பங்கேற்கும் பொழுது நம்ம என்னத்தை செய்யறோம் அப்படின்னா, அவரை நினைவு கூறுகிறோம். அவர் என்ன சொல்றாரு? என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இதை செய்யும் அளவும் அல்லது இதை செய்யும் போதெல்லாம், அதாவது ஒரு வாரம் தான் செய்யணும், அப்பப்பதான் செய்யணும்னு இல்லை. எப்போ நமக்கு கிறிஸ்துவனுடைய பந்தியில பங்கேற்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? தாராளமா பங்கேற்கலாம். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்கிற ஒரு மிக வல்லமையான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன செய்வாராம், மரித்தவங்களை தூக்கி எழுப்பி ஒரு செவுத்துல நிறுத்தி வச்சு வயிற்றுல ஒரே குத்து விடுவாராம். உன்னை யார் மாதிரி மறிக்கிறதுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? உயிரோட எழும்பு இயேசு நாமத்தினால குத்துவாராம். அவர் உயிரோட எழுந்துருவாங்களாம். பயங்கரமான அற்புதங்கள் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் நடைபெற்றிருக்கிறது. கடந்த நூற்றாண்டுல இருந்த ஒரு அருமையான தேவனுடைய ஊழியக்காரர். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன செய்வாராம், எந்த ஒரு பட்டணத்துக்கு போனாலும் ஊழியத்துக்கு போவாரு, பல பட்டணங்களுக்கு போவாரு. அந்த பட்டணத்துல போன உடனே சபைகள்லயும் எப்பவுமே கம்யூனியன் கொடுப்பாங்க இல்லையா? ஒவ்வொரு சபையில ஒரு வாரம் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாம நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு சபையை விட்டு இன்னொரு சபையில போய் நம்ம கம்யூனியன் எடுக்க மாட்டோம். அவர் என்ன பண்ணுவாராம், தேடி பாப்பாராம் அந்த பட்டணத்துல எத்தனை சர்ச் இருக்கோ எல்லா சர்ச்சையும் சுத்தி பார்த்துருவார். எங்க அங்க போய் பேசாம போய் பின்னாடி உட்கார்ந்து வரான். கம்யூனியன்ல பங்கு கூறுவது, நீங்கள் இதை செய்யும் போதெல்லாம் சொல்லும் பொழுது எங்கெல்லாம் எனக்கு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ அப்ப நான் என்ன செய்வேன், இதை நிச்சயமா செய்யன்னு சொல்லிட்டு இந்த சபையில போய் உட்கார்ந்துள்ளாராம். பந்தியில அதுதான் அவருடைய ரகசியம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அவர் அறிந்திருந்தபடினால அவருடைய ஊழியத்துல பிசாசுகள் அவரை கண்டு என்ன செஞ்சது, நடுங்கிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ முதலாவது நான் சொன்னேன், கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். அடுத்தது என்னை நினைவு கூறும்படி. சரி, ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். ஒருத்தரை நீங்க நினைச்சு பாக்குறீங்க, உங்க அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி நீங்க யோசித்து பாக்குறீங்க, அல்லது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள். பொதுவா என்னத்தை பத்தி பேசுவீங்க? அவங்கள பத்தி பேசினா என்னத்தை பத்தி பேசுவீங்க? அவங்கள நினைச்சு நீங்க பேசுறீங்க, அவங்கள நினைவு கூர்ந்து நீங்கள் பேசுகிறீர்கள், மற்றவர்களோட அவங்கள பத்தி பகிர்ந்து கொள்றீங்க. என்ன சொல்வீங்க அவங்கள பத்தி? ரொம்ப முக்கியமா அவங்களுடைய நற்பண்புகள் நற்குணங்கள் எல்லாம் ஓகே. ஆனா ஒருத்தரை பத்தி நம்மளோடு கூட ஒரு உறவுல இருந்த ஒருவரை குறித்து நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் என்னத்தை அவர்களை குறித்து முக்கியமா சொல்லுவோம்? முக்கியமா அவங்க உங்க மேல பாராட்டின அன்பை சொல்வீங்க இல்லையா? எங்க அப்பா எப்படி அன்புள்ளவங்களா இருந்தாங்க, எங்க அம்மா எப்படி அன்புள்ளவங்களா இருந்தாங்க, என் சகோதரன் எப்படி என் மேல அன்புள்ளவரா இருந்தாரு, என் சகோதரி எப்படி என் மேல அன்புள்ளவங்களா இருந்தாங்க, அப்படிதான் நம்ம பேசுவோம் இல்லையா? அப்போ நம்ம கிறிஸ்துவை நினைவு கூறும் போது எதை நினைவு கூறுறோம்னா அவருடைய மேலான அன்பு. ஹல்லேலூயா. மற்ற எல்லா அன்பை காட்டிலும் மிகவும் மேலான அவருடைய அன்பை நாம் நினைவு கூறுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ அவருடைய அந்த நிபந்தனையற்ற மேலான அன்பை நாம் நினைவு கூறும்போது நமக்கு இதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இரத்தத்தின் வல்லமை, கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை என்ன நமக்காக செய்யும்? இந்த அன்பை நான் நினைவு கூறும்படி தேவன் நியமித்திருக்கிறார் என்றால் எதற்காக நியமித்திருக்கிறார்? வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். ஓகே, என்ன சொல்லுது? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக கொடுத்துட்டாரு. இப்போ அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது. அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்? கிறிஸ்துவையே எனக்காக தேவன் கொடுத்துட்டாரு.
இப்போ நான் இந்த பந்தியில பங்கேற்கும் போது என்னத்தை அறிக்கை செய்றேன்? எனக்காக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டாரானால் அவரோடு கூட இந்த வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கூட கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவுகள், உங்கள் வாழ்க்கையில தேவைகள் இருந்தா பந்தியில பங்கேற்கும் போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரனே எனக்காக கொடுத்தீரே, அவரை நினைவு கூறும்படியாதானே நான் இந்த பந்தியில பங்கேற்கிறேன். என் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவீர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். சொந்த குமாரனையே தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தராம இருப்பீரோ, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாவே உங்களுக்கு வாழ்க்கையில குறைவுகள் என்பது வரவே வராது. சோ ஒன்று, அவருடைய மரணத்தை தெரிவிக்கும் போது எல்லாவற்றின் மேலும் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். அந்த இரத்தத்தினாலே வெற்றி உண்டாகிறது. பிசாசினுடைய கிரியைகள், கட்டுகள், நுகங்கள், அவன் செய்கிற எல்லா தீமையான காரியங்கள் எல்லாவற்றின் மேல் தேவன் உங்களுக்கு வெற்றியா தராரு. இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், அவர் நினைவு கூறுகிறோம், அவர் சொந்த குமாரனை கொடுத்தாரு, அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு நிச்சயமா கொடுப்பார் என்பதை அறிக்கை உடனே அதை நிறைவாகிற வல்லமை பின்னாடியே கட்டவிழ்க்கப்படும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் என்ன செய்கிறது? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 11:26. ஓகே, அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். எதுவரைக்கும் தெரிவிக்கிறீர்கள்? கர்த்தர் வரும் அளவும். அப்போ என்ன செய்றீங்க? நீங்க பந்தியில பங்கேற்கும் பொழுது நீங்க சொல்றீங்க, நான் இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அந்த கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்ற விசுவாசத்தோடு கூட எனக்கு இன்னொரு நம்பிக்கையும் இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. அவர் திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொன்னால், உலகத்திலும் அதன் தேவையற்ற சிக்கல்களிலும் சிக்கிக் கொள்ளாமல் தப்புவிக்கப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். நம்ம இந்த உலகத்துக்கு அடுத்த தரிசனத்தோட வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா, நிறைய நேரத்துல பிசாசு நம்மளை என்ன செய்வான்? பலவிதமான கட்டுகள், நுகங்களுக்குள் கொண்டு போய் நம்மை அமிழ்த்தி விடுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனா நான் ஒவ்வொரு தடவையும் பந்தியில பங்கேற்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஆனால் மரித்தது மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்தது மட்டுமல்ல, பரலோகத்துக்கு சென்றது மட்டுமல்ல, எனக்காக நீர் அங்கே பரிந்து பேசி கொண்டிருப்பது மட்டுமல்ல, நீர் திரும்ப எனக்காக வரப்போகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வருவீர் என்பதை நான் அறிக்கை செய்கிறேன். அப்ப அந்த வருகையை அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு வேதத்துல ஒரு வசனம் இருக்கு, அவருடைய பிரசன்னமாகுதலினாலே கேட்டின் மகன் என்ன செய்வானாம்? அழிக்கப்பட்டு போவானாம். அவர் வெளிப்படும் போது கேட்டின் மகன் ஒளிந்து போவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பவுல் எழுதுகிறார். அப்போ கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லும் போதெல்லாம் நீங்க எப்பெல்லாம் கிறிஸ்து வராரு வராரு வராருன்னு சொல்லி நீங்க அறிக்கை செய்றீங்களே. இன்னைக்கு காலைல ஒரு சிறுவனை எங்க ஆலயத்துல கொஞ்சம் மிரட்டணும். ரொம்ப அவங்க அம்மாவை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப அவங்க அம்மாவை அடிக்கிறானா, அவங்க அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட்றானா. உடனே நான் கூப்பிட்டேன், இங்க வாடா. நான் சொன்னேன், இந்த பாரு, நீ ரொம்ப உங்க அம்மாவை பண்ணேன்னா உங்க அம்மாவை என்கிட்ட ஃபோன் பண்ண சொல்வேன். ரொம்ப மிரட்டி பார்த்தேன். என்கிட்ட அத்தன் ரொம்ப அன்பா இருப்பான், அதனால அவனுக்கு என் மேல பயமே இல்லை. திடீர்னு பாஸ்டர் வேற யார்ட்டையோ பேசிட்டு இருந்தவங்க பக்கத்துல வந்தாங்க. என்ன சொல்றான் அப்படின்னு கேட்ட உடனே நான் சொன்னேன், இப்படி இப்படிலாம் சொல்றாமாப்பா அப்படின்னு. உடனே சொல்வியா அப்படின்னாங்க. ஐயோ, மாமாட்ட சொல்லிடுவீங்களா? ஏன், மாமாவை கண்டா உனக்கு பயமா? ஆமா, மாமாவை கண்டா பயம். உடனே நான் அவங்க அம்மாவை பார்த்து சொன்னேன், இங்க பாருமா, அடுத்த தடவை உன்னை ஏதாச்சும் பிரச்சனை பண்ணான்னா நேரா மாமாக்கு ஃபோன் அடிச்சிரு, மாமா வந்துருவாரு உங்க வீட்டுக்கு அப்படின்னு. உடனே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான், கொஞ்சம் அடங்கினான், ஓடிட்டான். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷனை காட்டியே நம்ம ஒருத்தரை பயமுறுத்துறோம். பிசாசை பார்த்து என் ஆண்டவர் வருகிறார் 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 வருகிறார்னு சொல்லும் போதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? டே, உன் முடிவு சமீபம் 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 என்று சொல்லும் பொழுது அவன் உங்களுக்கு விரோதமா எழும்புறதுக்கு 10 தடவை யோசிப்பான். அல்லேலூயா.
கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு ரகசியங்கள் தெரியல. நம்ம அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையை சொல்ல போனா அவனுடைய முடிவை நாம் அவனுக்கு உணர்த்தினா அவன் நம்மளை கண்டு பயப்படுவான். ஹல்லேலூயா. நம்மை கண்டு நடுங்குகிறவனாய் அவன் இருப்பான். உன் முடிவு சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் வருவார் என்றால் உனக்கு நிரந்தரமான ஒரு முடிவை கட்ட போறாருன்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் பயப்படுவது போலதான் பிசாசிய தேவனுக்கு ஒப்பானவன் எல்லாம் கிடையாது. அவன் தேவனை போலவன் அல்ல. அவன் தேவனை விட தாழ்ந்தவன், நம்மை போல சிருஷ்டிக்கப்பட்டவன் தான். இப்ப அவனுக்கும் அந்த பயம் இருக்கும். அப்போ நீங்க அவனை பார்த்து ரொம்ப வாலாட்டாத, நீ என் வாழ்க்கையில பிரச்சனையை கொண்டாடுறியா, போராட்டத்தை கொண்டாடுறியா, கட்டுகளை கொண்டாடுறியா, நுகங்களை கொண்டாடுறியா, வர்றாரு ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் வருகிறார் என்று நீங்கள் அறிக்கை அவன் மீது நீங்கள் என்ன செய்ய ஆண்டவர். பேதுரு தண்ணியில இறங்கினாரு. ஆண்டவரை நோக்கி நட போடுற வரைக்கும் ஒழுங்கா நடந்துட்டு இருந்தாரு. கண்ணு கொஞ்சம் திரும்பிச்சு. ஆண்டவர்கிட்ட திசை திரும்பி சுற்றிலும் இருக்கிற காற்றையும் கடலையும் பார்த்த உடனே என்னாச்சு? மூழ்க ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க இந்த பந்திக்கு வந்து நீங்கள் கிறிஸ்து வருகிறார் என்ற அறிக்கை செய்யும் போது உங்கள் கண்கள் அந்த வருகையின் தரிசனத்தினாலே பற்றி கொள்ளப்பட்டால் உலகத்தில் சுற்றிலும் இருக்கிற கொரோனாவாதி இருக்கிறோம், அதன் மேல கண்கள் போய் கலங்கி பயந்து நீங்கள் மூழ்கி போக மாட்டீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தினுடைய பார்வை, உலகத்தினுடைய துர்ச்செய்திகள் நாம் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா வேதத்தில் நமக்கு என்று ஒரு சகலவற்றின் முடிவும் சீக்கிரம் வருகிறது. அவரோடு கூட அவர் கொண்டு வரும் பலன்கள் வருகிறது. அப்படியானால் நாம் பயத்தோடு அல்ல, விடுதலையோடு வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக வருகிறார். அவர் வருகிறதுனால பிசாசே நீ கொண்டு வருகிற எல்லா பயங்களும் நிர்மூலமாக்கப்பட்டு உன்னுடைய முடிவு சமீபமாயிருக்கிறது. என் கண்கள் ஆண்டவர் மேல பதிக்கப்பட்டிருக்குது. நீ கொண்டு வர்ற பயங்கள் மேல நான் கண் வைக்க மாட்டேன். கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் தெரியுமா பயந்து போனாங்க? நாங்க சென்னையில என்னுடைய சொந்தக்காரர் ஒருவருடைய திருமணத்துக்கு போயிருந்தேன். எங்க அப்பாவுடைய ஒண்ணு விட்ட தம்பி அவருடைய திருமணம், அவருடைய மகளுடைய திருமணம் போயிருந்தப்போ என்ன செய்தி கொடுக்க சொன்னாங்க. ஒரு சுருக்கமா செய்தி ரிசப்ஷன்ல கொடுங்க அப்படின்னு. சரி நான் கொடுக்குறேன் சந்தோஷமா. அந்த ரிசப்ஷன்ல கொடுத்துட்டு இறங்கி நாங்க வெளியில வரும்போது அவர் கையை பிடிச்சிட்டு சொன்னார், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி நீ வந்து கொடுத்துக்க. நான் சொன்னேன், என்ன அங்கிள் நீங்கெல்லாம் என்னை தூக்கி வளர்த்தவங்க, நீங்க நன்றி சொல்லக்கூடாது. இல்லம்மா நீ தைரியமா இந்த காலத்துல வந்தியே, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒரு பெரிய ஊழியக்காரருடைய பேரை சொல்லிட்டு அவர் வரமாட்டேன்று. அவருக்கு ரொம்ப நெருங்கிய குடும்ப நண்பர் அவரு, அந்த ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர். ஏன் அங்கிள் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். உடனே சொல்றாரு, கொரோனா பயம்மா வரமாட்டேன்றாரு. கொரோனா பயத்தால வந்து கல்யாணத்துல ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிருங்கன்னா வரமாட்டேன்றாரு. அப்ப பாருங்க, கிறிஸ்தவர்களே இன்றைக்கு பயப்படக்கூடிய நிலைமைக்கு பிசாசு கொண்டு வந்துட்டானா நம்முடைய பார்வை எங்க இருக்கு? நம்ம பார்வை கிறிஸ்துவின் மேல இல்ல. அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து அறிந்து அதன் மேல நம்ம கண்களை வைக்கல. நம்ம கண்கள் எங்க இருக்கு? உலகத்தினுடைய பயங்களின் மீதும் கொந்தளிப்புகளின் மீதும் தான் நம்முடைய கண்கள் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் வல்லமையின் மீது நம்முடைய கண்களை நம்ம பதித்து கொண்டோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்? நிச்சயமாவே மூழ்கி போக மாட்டோம். நாம் அவரை பார்க்கிறதுனால விசுவாசத்தை துவக்குகிறோம், முடிக்கிறோம். அவை நோக்கி ஓடுறதுனால வெற்றா முடியும். அல்லேலூயா. தோல்வி எங்கேயும் நமக்கு இல்ல. பிசாசினுடைய கட்டுகள் நம்மை நிர்மூலமாக்க முடியாது. பிசாசினுடைய எந்த காரியங்களும் நம்மை அழித்து போட முடியாது. எவ்வளவு பெரிய போராட்டம் வாழ்க்கையில வந்தாலும் சொல்லுங்க, என் ஆண்டவர் வருகிறார் சொல்லி பாருங்க, பிசாசு ஒழுங்கா மூட்டையை கட்டிட்டு ஓடிடுவான். உங்களுக்கு அந்த வருகையினுடைய தரிசனம் இல்லைனாதான் உங்களை அடிக்கடி துன்பப்படுத்தி அடிமைப்படுத்தி அடிமைத்தனத்துக்குள் அவன் கொண்டு போவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ 3 காரியங்கள் சொன்னேன். ஒன்று என்ன? அவருடைய மரணத்தை நம்ம
அறிக்கை செய்கிறோம். மரணத்தை அறிக்கை செய்கிறதுனால என்ன சொல்றோம்? என் ஸ்தானத்தில் அவர் மரித்தார், அவர் மரித்தபடியினால் நான் ஜீவிக்கிறேன், அவர் மரித்தபடியினால் நான் பிழைத்திருக்கிறேன், அவர் மரித்தபடியினால் நான் சகலவற்றையும் சம்பூர்ணமாய் பெற்றிருக்கிறேன். குறைவுகள் எல்லாம் அவர் மேல போச்சு, சகல நிறைவும் நான் பெற்றுக்கொண்டேன். அடுத்தது அவருடைய நம்ம நினைவு கூறுகிறோம். அவரை நினைவு கூறும்போது என்னத்தை நினைவு கூறுகிறோம்? அவருடைய நிபந்தனையற்ற தியாகமான அன்பை நாம் நினைவு கூறுகிறோம். எப்படிப்பட்ட அன்பு? அவருடைய அன்பு மட்டும் இல்ல, பிதாவினுடைய அன்பும் அதிலே இணைந்திருக்கிறது. சொந்த குமாரனே தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அதோடு கூட நமக்கு நிச்சயமாய் கொடுக்கத்தான் போகிறார். குறைவற்ற ஒரு வாழ்க்கை அந்த பந்திக்குள்ள இருக்கு. மூன்றாவதாக என்ன சொன்ன? இப்போ நம்ம அவருடைய மரணத்தை மட்டும் இல்ல, அவருடைய வருகையையும் எதிர்நோக்கி இருக்கிறோம். அப்போ அந்த வருகையை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அந்த வருகையின் அவருடைய பிரசன்னமாகுதலினாலே, அந்த மகிமையினாலே பிசாசு அழிக்கப்பட போகிறதுனால அதை ஒவ்வொரு முறையும் நம்ம அறிவிக்கும் போதெல்லாம் பிசாசுக்கு அவனுடைய தோல்வியை நம்ம என்ன செய்யறோம்? நினைப்பூட்டி கொண்டே இருக்கிறோம். அவன் நம்ம மேல எழும்புவதற்கு தைரியம் கொள்ள மாட்டான். நீங்க அறிக்கை விட்டீங்கன்னா தான் எழும்புவான். ஆனா அறிக்கை செய்துட்டே இருங்க, அறிக்கையை விடாம இருங்க, நிச்சயமா பிசாசு உங்க மேல வெற்றி எடுக்க முடியாது. அவன் ஆயுதங்களை உருவாக்குவான், ஆயுதங்கள் நிர்மூலமாக்கப்படும், வாய்க்காமல் போகும், அல்லது வந்தாலுமே அது என்ன செய்யும்? உங்க மேல பட்டு ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. உங்க தரிசன பார்வை கிறிஸ்துவனுடைய வருகையின் மேல இருந்தா சுற்றிலும் இருக்கிற உலகத்துடைய பயங்கள், கலக்கங்கள் எதுவும் உங்களை ஆட்கொள்ள முடியாது, உங்களை மூழ்கடிக்க முடியாது. நீங்க எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றவர்களாய் நீங்கள் நடை போடுவீர்கள். சரி, அடுத்தது 1 கொரிந்தியர் 11:29. ஓகே, இப்போ கிறிஸ்துவினுடைய சரீரத்தை இன்னும் என்று நீங்கள் நிதானித்து அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். சரி, பந்தி வரோம். சில சபையில பிரெட் வாங்கி வைப்பாங்க, சில சபையில ஒரு சப்பாத்தி மாதிரி ஒன்றை சுட்டு வைப்பாங்க, சில சபையில போனீங்கன்னா ஒரு சின்ன பிஸ்கட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. நாங்க லாக்டவுன் பீரியட்ல மக்கள்கிட்ட சொன்னோம், வீட்டில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்றை எடுத்து வச்சுக்கோங்க, நாங்க ஜெபிக்கிறோம், ஜெபித்த பின்பு அதை நீங்க பிட்டு நீங்க புசிங்க. நமக்கு தேவையானது ஏதோ ஒன்று, அது பிஸ்கட்டா இருக்கட்டும், பிரெட்டா இருக்கட்டும், சப்பாத்தியா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அது எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது. ஓகே, சோ நான் பங்கேற்கிறது அப்ப துணிக்கையா இருந்தாலும் அதை நான் புசிக்கும் போது என்னவாய் நான் விசுவாசித்து புசிக்கிறேன்? அப்போன்னு விசுவாசிச்சு புசிங்கன்னா உங்களுக்கு கம்யூனியன் எடுக்கிறது பிரயோஜனமே கிடையாது. நீங்க அப்பத்தை புசிக்கும் பொழுது எனக்காக பிற்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவனுடைய சரீரம் இதுவே. அல்லேலூயா. அந்த சரீரத்தின் அடையாளம் இதுவே. அது சரீரமா மாற போறது இல்லை. அது உங்க கையில இருக்கும் போதும் பிரெட் தான், உங்க வயிற்றுக்குள்ள போகும்போது பிரெட் தான், மாற போறது இல்லை. ஆனா அதை என்னன்னு விசுவாசிச்சு புசிக்கிறீங்க? கிறிஸ்துவினுடைய சரீரம் எனக்குள்ள போகுது. சரி, இப்போ ஒரு பிரெட் துண்டு உங்க வயிற்றுக்குள்ள போகுது, என்ன நடக்கும்? சயின்ஸ் படிச்சிருக்கீங்க தானே எல்லாரும் ஸ்கூல்ல? சரி, அது உங்க வயிற்றுக்குள்ள போனா என்ன நடக்கும் சொல்லுமா? செரிச்சு எங்க போகும்? ரத்தத்துல கலந்துரும். வெரி குட், ரைட். இப்போ நீங்க அறிக்கை பண்றீங்க. என்ன அறிக்கை பண்றீங்க? நான் புசிக்கிறது அப்பம் அல்ல, இது என்னது? கிறிஸ்துவனுடைய சரீரம். இப்ப அந்த சரீரம் என்று நீங்கள் அறிக்கை செய்கிறீர்கள். உங்களுக்குள்ள போது உங்க வயிற்றுல டைஜஸ்ட் ஆகி எங்க போகுது? உங்க ரத்த நலங்கள் எல்லாம் கலந்துருச்சு. இப்போ கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? அல்லேலூயா. புரியுதா? இது கொஞ்சம் நம்ம விசுவாசத்தோடு கூட நம்ம பங்கேற்க வேண்டிய ஒரு காரணம். ஒரு அப்பத்தை எப்பவுமே அப்பத்தை கையில எடுத்து சொல்லுவேன். நான் ஒரு பயங்கரமான வியாதியை கடந்தேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் கம்யூனியன் நேரத்துக்காக காத்திருப்பேன். பிரெட்டை கையில எடுத்துட்டு சொல்லுவேன், ஆண்டவரே உம்முடைய சரீரம் நான் புசிக்கிறேன், ஆண்டவரே
புசிக்கும் பொழுது நீங்க உங்க சரீரத்தை பிட்க ஒப்பு கொடுத்தீங்க. கல்வாரி சிலுவையில நீங்க வியாதிப்பட்டதுனால நான் சுக பெற்றேன், நான் அதை அறிக்கை செய்து நான் புசிக்கிறேன்னு மறிக்க வேண்டிய நான் இன்றைக்கு உயிரோடு கூட நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்வேன், இது போய் என் வயிற்றுல எப்படி டைஜஸ்ட் ஆகி என் ரத்த நாளங்கள் எல்லாம் கலக்குதோ அதே போல் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இந்த நேரத்தில் கலந்து விடுகிறீர். ஹல்லேலூயா. சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் உம்முடைய ஜீவனினாலே கட்டவிழ்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அடிமைகளுக்கு நீங்க கர்த்தர்களா இருந்தா உங்களை கூப்பிட்டு நடுவுல வச்சு விடுதலை இயேசு நாமத்தினால விடுதலைன்னா பிசாசு உள்ள இருந்தா ஆடி அசைஞ்சு கீழே உழுந்து ஓடிடும். ஆனா நீங்க யாரு? அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவருக்குள்ள அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு யாரும் எதையும் செய்ய மாட்டாங்க. நீங்க பெற்றிருக்கிற இந்த பந்தியினுடைய வல்லமை உங்களை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அந்த பந்தியினுடைய வல்லமையை நீங்க அறிந்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் பங்கேற்கும் போதும் உங்களுக்கு அந்த பந்தியினாலே விடுதலை உண்டு. அல்லேலூயா. உங்க சரீரம் வியாதியற்ற ஒரு சரீரமா இருக்கணுமா? என்ன செய்யுங்க, ஒவ்வொரு முறையும் பந்தியில பங்கேற்கும் போதெல்லாம் சொல்லுங்க, உம்முடைய சரீரம் ஆண்டவரே, பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம், எனக்காக உடைக்கப்பட்ட உம்முடைய சரீரம், காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. நான் எப்பவுமே சொல்வேன், அவர் எங்கெல்லாம் காயங்களை ஏற்றுக்கொண்டாருங்க சொல்லுங்க? எங்கெல்லாம் காயம் ஏற்றாரு? ஒரு இடம் 2 இடம் சொல்ல முடியுமா? கை காலுன்னு சொன்னீங்கன்னா நீங்க பைபிள் வாசிக்கலன்னு அர்த்தம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவருக்கு காயம். நான் சொல்லுவேன், ஆண்டவரே உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீர் காயப்பட்டீரே, என் சரீரத்துல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா வியாதிக்கும் நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். ஹல்லேலூயா. உடைய சிந்தப்பட்ட ரத்தத்தினால எனக்கு விடுதலை உண்டு. அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறாங்க, விசுவாசிக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் மட்டும் போதாது, விசுவாசிக்கிறது வாயினால அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. நீங்க சொல்ல சொல்ல வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் செய்கிறவர்கள் ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். பலவந்தம் செய்யறவன் சும்மா வாயை கட்டிட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்துருப்பானா? நம்ம சொல்லுவோம் பஜாரி அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் பேசி ஒரு காரியத்தை, ஒரு சண்டைய, நியாயமே இல்லைனாலும் சண்டையை ஜெயிச்சுட்டு வரவங்கள தான் பஜாரி அப்படின்வோம். சில நேரத்துல அப்படிதான் நம்ம இருக்கணும் தேவனுடைய ராஜ்யத்துல. அல்லேலூயா. நியாயம் நம்ம பக்கம் இருக்குங்க. நம்ம அநியாயமா சண்டை போடல. நம்ம ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமக்காக விடுதலையை கொடுத்தார். நீங்க வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன் பாட்டு பாடிட்டு இருந்தா போதாது. உங்க வாயினால அறிக்கை செய்து, பிசாசை என் உரிமை கொடுத்தது, எனக்காக மரித்தார், மரித்தார், விடு இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அல்ல, அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் அம்மையத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்க புசிக்கும் போது நிதானித்து கிறிஸ்துவனுடைய உங்களுக்காக சூளை காயப்பட்டவருடைய சரீரம், உங்களுக்காக பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்த சரீரத்தை நீங்க புசிக்கிறீங்க. அல்லேலூயா. அந்த சரீரத்துக்குள்ள வல்லமையை உங்க சரீரத்துக்குள்ள கட்டவிழ்க்க செய்யுங்க. ஓகே, அடுத்தது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓகே, இது 2 காரியங்களை குறிக்குது. ஒண்ணு, நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருக்கிறோம்னு சொல்றோம். எப்படிங்க ஒன்னா இருக்கிறோம்? நீங்க வேற கலர், நீங்க வேற குடும்பம், நீங்க வேற ஜாதி, நீங்க வேற பின்னணி, நீங்க வேற படிப்பு, எப்படி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும்? எக்ஸாக்ட்லி.
நீங்க கம்யூனியன் டேபிள்ல வந்து புசிக்கும் போது அவருடைய சரீரம், ஒரே சரீரம் எல்லாருக்காகவும் பிற்கப்பட்டது. நாங்க அதுல புசிக்கும் பொழுது நாங்க என்ன செய்றோம்? தேவனால ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் நிற்கிறோம். அல்லேலூயா. இணைக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டத்தினால பிசாசுக்கு பெரிய பாதிப்பு உண்டு. நல்லா கவனிங்க. சபைகளுக்குள்ள கடைசி காலத்துல பிரிவினைகளை பிசாசு உண்டாக்க நினைக்கிறான். ஆனா ரகசியம் என்னன்னா, விசுவாசிகள் இணைந்து நின்றால் அவன் தலையை போட்டு மிதிக்கலாம். அதனாலதான் இன்றைக்கு பிரிவினைகளை, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை எழுப்பிவிட்டு ஒருவர் மேல இன்னொருத்தருக்கு ஒரு கசப்பையோ ஒரு வெறுப்பையோ உண்டாக்கி பல விதத்துல இன்றைக்கு பிரிவினைகள் சபைகளுக்குள் வருகிறது. நல்லா கவனிங்க. சபை ஒன்றாக இருக்கணும். உங்களுக்கு யாரோ ஒருத்தர் காயப்படுத்தினா பரவாயில்ல, என் சகோதரன் தானே, என் சகோதரி தானே, என் சரீரத்தின் அவயம் தானே. உங்க கை எங்கேயோ போய் மாட்டிக்கிச்சு, இந்த கை மாட்டினதுனால இந்த கையை அடிப்பேன், எனக்கு வலியை உண்டாக்கிருச்சு, இந்த கையை உங்க கையே போட்டு நீங்க அடிப்பீங்களா? அடிக்க மாட்டீங்க. ஐயோ பாவம் என் கை மாட்டிக்கிச்சு அப்படின்னு அந்த விரலுக்கு ஸ்பெஷலா கவனிப்பு கொடுப்பீங்க. அது போல பலவீனரை தாங்குவது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. இன்னொரு காரியம், எத்தனை பேருக்கு மரண பயம் இருக்கு? ஐயோ கொரோனா வந்து நான் செத்து போயிடுவேனோ, அதனால எங்கேயும் வெளியில போக மாட்டேன், சபைக்கு போக மாட்டேன் அப்படின்னு பயப்படுற மனுஷியா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ரகசியம் சொல்ல விரும்புறேன். தயவு செய்து சபைக்கு வாங்க, கம்யூனியன் எடுங்க. ஏன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. வாசிங்க யோவான் 6ஆம் அதிகாரம் 53ஆம் வசனம். யோவான் 6:53. சரி 54. ஓகே. இப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தை புசிக்காவிட்டால் நமக்குள்ள என்ன இல்லையா? ஜீவனே இல்லைன்றாரு. அப்போ நீங்க நடை போட்டாலும் நீங்க யாரா நடை போடுறீங்க? ஒரு சடலமா நடை போட்டுட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்துவினுடைய சரீரத்தை நிதானித்து புசிக்காவிட்டால், ஓகே, அந்த நிதானிப்பு அவசியம். அதுதான் சொன்னேன். நான் கம்யூனியன்ல தான் பங்கேற்கனே, அப்ப எனக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட முடியாது. நிதானித்து அறிந்து அறிக்கை செய்து பங்கேற்றால் ஒழிய உங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவன் என்ன செய்யாது? பரிபூர்ணப்படாது. ஓகே, இந்த ஜீவன் எப்படிப்பட்ட ஜீவன்? இதான் சொன்னேன். மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் சொன்னோடனே பயம் நமக்கு வந்துருது. ஆனா நம்ம புசிக்கிற அப்பத்தினாலே மரணத்திலிருந்தும் உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை என்ன செய்வேன்? கடைசி நாள்ல எழுப்புவேன். சரி, கடைசி நாள்ல எழுப்புவாருன்னு சொன்னதுனால நம்ம கடைசி நாள் தானே, நித்தியத்துல எங்களை எழுப்புவாரு, இப்போ அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்கிறோம். சரி வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. அல்லேலூயா. என்ன சொல்லுது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால். எத்தனை பேருக்குள்ள வாசமா இருக்கிறாரா? ஓகே, உங்களுக்குள்ள வாசமா இருந்தால் வேதம் என்ன சொல்லுது? சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். செத்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார்னு சொல்லல. என்ன சொல்லுது? சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது 2ஆம் வருகையில, ஓகேயா? ஆனா இப்ப சாவுக்கேதுவான சரீரம், வியாதி வருது, என்ன பயம் வருது கூடவே? ஐயோ செத்து போயிருவேனோ, வியாதி வந்துருச்சே, எனக்கு மரணம் வந்துருமோ அப்படின்னு பயம் வருதா இல்லையா? வருது. அப்போ நீங்க மரண பயம் வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? நான் கிறிஸ்துவனுடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்திலே நான் பானம் பண்ணுகிறபடினால கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த சாவுக்கேதுவான வியாதியே எனக்குள்ள வந்தாலும் என்ன உயிர்ப்பிக்கிற வல்லமை எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கீங்கல்ல?
ஓகே, பெராட்டி சீக்கிரம் பாஸ்டர்ட்ட வந்து ஒரு நாள் முழங்கால் போட்டு, பாஸ்டர் நான் அபிஷேகத்தை பெறணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருப்பது மிக மிக அவசியம். மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் உங்க சரீரத்துல வந்தாலும் நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற ஒருவரையும் பார்த்து நான் சொல்றேன், ஜீவனின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆனா பல நேரத்துல அது அறியாம என்ன செஞ்சிடறோம், அவரை அடக்கி ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில ஓரமா ஒதுக்கி பூட்டி வச்சுட்டு மரண பயத்துக்கு ஆளுகையை கொடுத்துடுறோம் நம்ம வாழ்க்கையில. அவருடைய ஜீவனின் கிரியைக்கோ நமக்குள் இடம் இல்லாமல் போய்விடுகிறது. ஹல்லேலூயா. சோ கிறிஸ்துவனுடைய சரீரத்தை புசிக்கிறதுனால உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. மரண பயங்கள் வியாதினால வரட்டும், பிசாசினுடைய போராட்டத்தினால வரட்டும், எதனால வரட்டும், ஜீவனின் ஆவி உங்களுக்குள் இருக்கிற வரைக்கும் மரணத்தை ஒருவரும் உங்களுக்கு உடுத்துவிக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மனுஷனா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், தேவன் உங்களுக்கு தீர்மானிச்ச நாளைக்கு ஒரு நாளைக்கோ ஒரு நிமிஷத்துக்கோ முன்னாடி நீங்க போகவே முடியாது. ஹல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறோம் 1 கொரிந்தியர் 10:16. 1 கொரிந்தியர் 10:16. ம் 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 ஓகே. இப்போ இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சபைக்குள் இருக்கக்கூடிய ஐக்கியம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு மனது, ஐக்கியம், ஒன்றாய் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்? அதுதான் நமக்கு பிசாசின் மேல வெற்றியை கொடுக்கும் காரியமா இருக்கிறது. ஜெயத்தை எடுப்பதற்கு அதுவே நமக்குள் தேவனுடைய கிருபையை கட்டவிழ்க்கிறது. ஒரு மனப்பாடு, ஐக்கியம். இதனாலும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தினால வரும். சபையில நிறைய இதை சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, சபையில ஒரு காரியத்துக்காக ஜெபம்னா உடனே அந்த காரியம் நடைபெறுது. ஹல்லேலூயா. நிறைய பேர் அதனால என்ன செய்யறாங்க, சிஸ்டர் சபையில தயவு செய்து சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு பிரேயர் ரிக்வெஸ்ட் தனிப்பட்ட முறையில் சபை அங்க ஜெபிக்கிறதுல இன்னும் அதிக வல்லமை இருக்கிறது. கடந்த ஆண்டுல நடந்த ஒரு சம்பவம், கடந்த ஆண்டுல ஆக்சுவலா அதுக்கும் முந்தின ஆண்டு 2019 ஒரு சகோதரன் ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. பயங்கர சீரியஸான கண்டிஷன்ல இருந்தப்போ போயிருச்சு, உயிரே போயிருச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல உயிர் போயிருச்சு, தூக்கிட்டு போயிருங்கன்ட்டாங்க. அப்போலோக்கு வேணா கூட்டிட்டு போய் டைப் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு போறாங்க. ஃபோன் பண்ணாங்க நைட்ல. அங்க ஜெபம் பண்ணப்போ அவங்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போலோ வாசலுக்குள்ள நுழையிறாங்க. ஹார்ட் பீட் திரும்ப வந்துருச்சு. சொல்லிட்டாங்க, ஹோப்பே கிடையாது, இவரு செத்தே போயிட்டாரு, ஏதோ ஹார்ட் வந்திருக்கு பாப்போம் அப்படின்னாங்க. 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்னாங்க. கால் ரொம்ப சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபி, நம்ம சந்தோஷமா சபைக்கு வந்திருக்கிறோம், நம்ம சபையில இருக்கிற குடும்ப ஆஸ்பத்திரியில இருக்கு சொல்லிட்டு ஜெபிக்க சொன்னேன். சபையா நின்று நாங்க சொன்னோம், இயேசுவின் நாமத்தினால அந்த இருதயம் மீண்டும் துடிப்பதாக, அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷனும், அந்த ரத்தத்துல இருக்கிற இன்ஃபெக்ஷனும் நீங்குவதாக ஜெபம் சொல்ல 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 அங்க ஐசியூல இருந்தவர் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. அவங்க மகனுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவன் உண்மையா சொல்றியா, சும்மா பொய் சொல்லாத அப்படின்னு இருக்கான். நீ வான்னு உடனே அவன் எக்ஸாம பாதியில கடகடன்னு எழுதிட்டு ஓடி வந்து அப்பாவை வந்து பார்க்க வந்திருக்கான். வந்தா அப்பா எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையினுடைய ஐக்கியம் கிறிஸ்து இயேசுவனுடைய ரத்தத்துல அடிப்படை கொண்டிருந்தால் நீங்கள் அற்புதங்கள் செய்கிற சபையாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த சபையை கர்த்தர் மென்மேலும் மகிமையாய் பயன்படுத்துவார். ஆனா அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு. இவ்வளோ ஆசீர்வாதம் சொன்னேன், இவ்வளோ விடுதலை கிறிஸ்து இயேசுவனுடைய ரத்தத்துல இருக்குன்னு சொன்னேன். ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்ன நிபந்தனை? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ம் 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 ம்
ஓகே, அப்பனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? பிரிந்து வாழுகிற வாழ்க்கை அவசியம். அல்லேலூயா. உலகத்திற்கும் அதனுடைய பாவ பழக்க வழக்கங்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை இருந்தால்தான் இவ்வளவு ஆசீர்வாதமும் நம்ம வாழ்க்கையில சொந்தமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தோடு கூட ஒன்றி நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எதையும் நீங்க என்ன செய்ய முடியாது, இந்த விடுதலைகள்ல எதையும் நீங்க பெற முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு என்று பிரிந்து வாழ்கிறவர்களாய் இருந்தால்தான் இந்த அத்தனை ஆசீர்வாதத்தையும் நம்ம சுதந்திரித்து ஜீவன் சகல தேவைகளும் சந்திக்கப்படுகிறது. பிசாசின் மேல வெற்றி, உலகத்தினுடைய சகல கட்டு நுகங்களின் மேலும் நாம் வெற்றி எடுத்து சூனியங்கள், பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள் என்ன இருக்கட்டும் எல்லாவற்றின் மேலும் கிறிஸ்து நமக்கு ரத்தத்தினால வெற்றியை தந்திருக்கிறார். ஆனா அந்த வெற்றி வேணும் அப்படின்னா உலகத்தோடு தரித்து உலகத்தோடு ஐக்கியம் கொண்டு வாழ்வதனாலே அல்ல, உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தா தான் நம்ம நிச்சயமாவே அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பிடித்து கொண்டீங்க சத்தியத்தை? எத்தனை பேர் இன்றைக்கு அறிந்து கொண்டீங்க? இனிமேல கம்யூனியன் எடுக்கும் போது தயவுசெய்து ஒவ்வொரு முறையும் நான் சொன்ன காரியங்களை எழுதி வைத்திருந்தீங்கன்னா நல்லது. இல்லைன்னா சிந்தித்து பார்த்து அட்லீஸ்ட் கேட்டு அதை என்னன்றதை எழுதி வச்சுக்கோங்க. யார்கிட்ட எழுதி வச்சுக்கோங்க, மனப்பாடுங்க. ஒவ்வொரு முறையும் பந்திக்கு வரும்பொழுது அறிக்கை செய்து பந்தியில பங்கேறுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், இந்த சபை விடுதலையாக்கப்பட்ட ஒரு சபையா இருக்கும். கிறிஸ்துவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிற ஒரு சபையா இருக்கும். மகிமையினால நிரப்பப்பட்ட சபையா இருக்கும். கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாமல் நீங்க இங்க ஆராதிப்பீங்க. சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் நுகங்கள் அறுக்கப்படும். ஏன்னா ரத்தத்தின் வல்லமையை அறிந்த சபையை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துல பதித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I'm going to hand it over to Pastor. நாம் அனைவரும் எழும்பி நிற்கலாம். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நல்லா பிடிச்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. கம்யூனியன்ல பயங்கரமான ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் நாம் நினைவு கூர்ந்து அதில் கலந்து கொள்ளும்போது மெய்யாக அதில் வல்லமை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேலையில் எல்லா கரங்களை வைத்து இந்த வேலையை, ஆண்டவரே என்ன இந்த கட்டுகளிலிருந்து நுகங்களிலிருந்து விடுதலையாக்கும்படியாக ஆண்டவரே நீர் என்னை இந்த நாளில் அழைத்து வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய ரத்தத்தினாலே ஆகிய விடுதலை, உம்முடைய பிக்கப்பட்ட சரீரத்தின் தெய்வீக வல்லமை இப்பொழுது எல்லாம் வாழ்ந்த புதிய ஆண்டு நான் விடுதலைக்கப்பட்ட நான் என்னை உம்முடைய சித்தத்தை செய்ய விடாதபடிக்கு எனக்குள்ள இருக்கிற எல்லா மாம்ச பிரமாணங்களும் இந்த நாளில் அழிந்து போகும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். மாம்சத்தின் கிரியைகள் என்னை அகன்று போகட்டும். ஆண்டவரே ஒரு ஆவிக்குரிய மகளாக வாழ எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ரத்தத்தில் வெளிப்பட்ட வல்லமை சுதந்திரிக்க கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாரும் வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ ரிகாபா ரிபாலாபா ரகுலா சந்தோராபாலாபாரா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை, உம்முடைய அபிஷேகம், உம்முடைய கிருபை இந்த வேளையை ஊற்றிங்க நிற்கிற ஒவ்வொரு மீது ஒரு உன்னதமான அபிஷேகத்தை ஊற்றி விடுதலைக்காக நன்றி. இப்பொழுது பல குடும்பத்தினர் நொறுங்கி போகிறதுக்காக சுதந்திரம் நிர்பலமாக்கி போடுகிற உமக்காக வாழ விடாதபடி, உம்முடைய இஷ்டத்தை செய்ய விடாதபடிக்கு, பரிசுத்தமாய் ஜீவிக்க விடாதபடிக்கு, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே நிலை நிற்க விடாதபடிக்கு தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா மாம்சத்தின் கிரியைகள், மனுஷிகத்தின் கிரியைகள், எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே தகப்பட்டு போக முடியும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நாளில் சொன்ன வார்த்தையின்படி உடைய ரத்தத்தினாலாகிய ஒரு விடுதலை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இப்பொழுது இந்த சபையிலே இங்க நிற்கிறவருக்கு நீ விடுதலை கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது பகுதியில் பூரண விடுதலை கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு பரிபூர்ண விடுதலை இப்பொழுது நிற்கிற குடும்பங்களுக்கு நீங்க கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் ஹல்லேலூயா அவருடைய தலைமைகளால் நீங்க குணமான வார்த்தைப்படி எல்லா சுகவீனங்கள், பலகீனங்கள், நோயின் அறிகுறிகள் காயத்தின் தலைமைகளாலே இப்பொழுது விடுதலையாக்கப்படுகிறார். நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நாளில் உன்னதமான ஒரு அபிஷேகத்தை நீர் ஒவ்வொரு ஊற்றி நீ விடுதலையாக்க இருக்கார். நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்ள விடாதபடிக்கு தடை பண்ணுகிற எல்லா கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்ப நான் பிரேக் பண்ணி போடுகிறேன். ஆண்டவருடைய சிந்தையை கெடுக்கிற, எண்ணங்களை கெடுக்கிற, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் எடுத்து போடுகிற எல்லா சத்துருவின் வஞ்சகங்கள், ஏமாற்றுகள், பொய்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்போது நான் நிர்மூலமாக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொள்கிற ஒரு கிருபை ஒருவருக்கு கட்டளையிடுவதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ரீகாபா ரிமலா ரீகாபா ரிபலா ஹூர சந்துரபலா ரீகாபா ரிபலபா ரகல துரப ரமலா ஹூர சந்துரபலபர ரீகாபா ரிமலபா ரகுல துரபலபலபர. ஆவிக்குரிய பிள்ளைகளாய் ஆவியின்படி வழிநடத்தப்படத்தக்கதாக கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே இவளுக்கு ஒரு பூரண விடுதலை கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறான். அவரே ஹல்லேலூயா. மாம்சத்தினாலே இனி இவர்கள் நடக்காதபடிக்கு மாம்ச கண்களை எடுத்து போட்டு ஒரு ஆவிக்குரிய கண்களை எப்பொழுதே கர்த்தருடைய ஆவியினை திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் அந்த வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. ரீமா லாகூரா சந்துரபலா. உம்முடைய வார்த்தையினாலே சொல்லப்பட்டதுபடி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உம்முடைய பிக்கப்பட்ட சரீரத்தினாலும் வெளிப்படுகிற எல்லா தெய்வீக வல்லமை இவள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்காங்க. நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை நீங்க எழும்ப செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது விடுதலையாக்கப்பட்ட மக்களாக கடந்து சென்ற ஆண்டவரே போகிற இடத்தெல்லாம் ஒரு பூரண விடுதலை உண்டாக போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ரீபா ராஹார் ரீகாபா ரிமலா ஹூரா சந்துரா பலா பலா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஹல்லேலூயா. இவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வல்லமை வெளிப்பட போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரே இவர்கள் உம்முடைய சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, வல்லமையை சுமந்து செல்கிற பாத்திரங்களாக நீர் மாற்றுகிறது நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. Thank you மாஸ்டர். நன்றி செலுத்துறோம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இந்த நாளில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லா இருளின் கிரியைகளை கர்த்தர் நீங்க அகற்றி போடுகிறதுக்காக ஸ்தோத்திரம். The spirit of darkness get out from this place. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருளின் கிரியைகளை கர்த்தர் அகற்றி ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஹல்லேலூயா வெளிச்சத்தின் பாதையிலே நடக்கிற ஒரு சந்ததியாக கர்த்தர் இந்த சபை இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். பாதைகளை கர்த்தர் செவ்வைப்படுத்துகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே பூரண கிருபையினாலே நிரப்புங்க. உமக்காக சாட்சியை வளர்த்து உதவி செய்யுங்க. கேட்ட வார்த்தையை செயல்படுத்தத்தக்கதான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். We bless God. இங்க நிற்கிற ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா பாதங்களை கர்த்தர் போல செய்தார். ஸ்தோத்திரம். இந்த பாதங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பாதங்களாக கர்த்தர் முச்சுகிறதாய் ஸ்தோத்திரம். ஐந்து பாதையால நீதிமானதை உடையவர்களாக கர்த்தர் அபிஷேகம் அனுப்புகிறார். Thank you Holy Spirit. நீயோடு மெசோத்திரோ அன்றைய பூரண அபிஷேகம் இருப்பங்க. அபிஷேகம் வல்லனாலே நீர் ஒவ்வொருவரையும் நிரம்பி விளைய செய்து உமக்காக சாட்சியாய் நிற்க உமக்காக வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். We bless them Lord. நான் கரத்திலே ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். தேவ ஆவியானுடைய ஆசீர்வாதத்துக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த வேளையில இந்த கம்யூனலுக்கு செல்வதற்கு முன்பாக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ரிபா பாபா மரகுல சந்துரபல ஊரிகா பாபா பாபா ரகுல ஷரபல குரா ஊரிகா மரபல பரபல ஊரி மேரி மேரி ஊரிகா மரபல பரபல கிறிஸ்மஸ் அடிபட்ட ஆட்டுயான உடைய ரத்தத்தின் வல்லமை இப்பொழுது சபை நிரப்பட்டும். கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தின வல்லமை, கல்வாரி சிலுவையில் வெளிப்படுத்தின அந்த சுகம், ஆரோக்கியம், காயத்தின் தழும்புகளில் வெளிப்படுகிற அந்த குணமளிக்கும் வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை ஊடுருவி பாய்வதாக. Urihalabara hula sharabala hura tarabalabara Urakala shandura halabara hula barabala hura shkura Uriharabala hura bala hura shandura balabara balamara bala Ikarabara bala hura
இயேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை ஊரிகா பரமலா ஊரா சந்தர பலவரா ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் நல்லமானதை நன்மையானதை பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஊரிகா பாமரா ஊரா சந்தர பலவரா ஊரிகா பாபா ஊரா சந்தர பலவரா கலவரா. ஆண்டவரே, இந்த சபைக்காக ஆண்டவரே பேசுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானதை பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்க நிற்கிற ஒவ்வொருவருக்காக பேசுகிற ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், தெளிக்கப்பட்ட ரத்தமாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பரிந்து மண்டாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபா ஹரபல வரஹோல துரபரபல பல அழிவி நின்று பாதுகாக்கும்படியாக நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் மாற்றும்படியாக ஹல்லேலூயா ரிகபரமலா. இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இதடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ரிகபா ரிபலபா ரகலபர விக்கனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிந்து போகிறதுக்காக ஸ்தோத்திரம். O rakabari bala bara gula shantura bala bara bala o rigara bala gula shantura bala bara bala o rababa hura shanturi beri bara bala hura dura bara bala bara ikara bara bala bara gala shantura bara gala bara ikara bala bara ikara bara bala hura bara hura shantura bara gala bara ikara bara bala hura shantura beri gara bala bara hura shantura bara bala hura dura bara bala bara ikara bala ஜீவனின் வல்லமை ஆண்டவரே அநேகருக்குள்ளே உம்முடைய ஜீவனின் வல்லமை நீங்க ஊற்றுகிறதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. pour your anointing holy spirit. உம்முடைய ஜீவனின் வல்லமை ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒவ்வொரு எலும்புகளிலே நரம்புகளிலே தசைகளிலே திசுகளிலே உம்முடைய ஜீவனின் வல்லமை ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற உம்முடைய வல்லமை ஹல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வல்லமை ஓ ரபா ரக லப ரபா லகரா சந்து ரபலா வியாதிகள் விக்கனங்கள் இப்பொழுது நிர்மூலமாக போவதாக. ஹல்லேலூயா. ரிகபா ரம லகுரா சந்து ரபா லபரா ஓ ரபா ரபா லகுரா சந்து ரபா ரபா லகரா பலவரா ஓ ரிகரா பரா ஹுரபா சந்து ரபா ரபா லகரா பலவரா ரிகபா மமா ஹபா ரபா லபரா. சிந்தப்பட்ட ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த பகுதியிலே சிந்தப்படாமல் தெளிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பகுதியிலே தெளிக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பொல்லாத கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே இப்பொழுது அணிந்து ஓடி போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ரிகபா ரிமா லகுரா சந்து ரபா ரபா லபா ரகா ரபா ஓ ரபா ரபா லகரா துரபா லகா ரபா லபரா ஓ ரிகபா ரபா லபா ரகா லபா ரிபா ரகுரா சந்து ரபா ரபா லபா ரபா Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Ura baba baba. Ura kabadi mala. Ura shantura. Ura kumara shantura bala bala bala. Ura baba ura shantura bala 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 bala. Thank you, Lord. Hallelujah. Ura baba 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 mara bala 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 bala. Thank you, Jesus. Hallelujah. Baba baba baba. Ura bara bala gara bala gara bala gara bala gara bala. Ikara bara bara gara bala mara gara bala. Jesus, hallelujah. Thank you, Lord. Hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் hallelujah. இந்த இடத்தை மூடி இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பேசுகிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் hallelujah. இந்த இடத்தை மூடி இருக்கிறதுக்காக நன்றி hallelujah. ஆண்டவரே, உம்முடைய பிக்கப்பட்ட சரீரத்தில் வெளிப்படுகிற இந்த குணமளிக்கும் வல்லமை அநேகருடைய சரீரங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வியாதியின் கூறுகள் நோயின் அறிகுறிகள் இப்பொழுதே நீங்க ஓடுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரபா ரஹலா சந்து ரபலா. எல்லா வியாதிகள், எல்லா டயபெட்டிக்ஸ், எல்லா விதமான பொல்லாத பிசாசினுடைய எல்லா கேன்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். இந்த பிரசன்னத்திலே அல்லது எல்லா பொல்லாத கிரியைகள் வெளியேறி போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஓ ரபா லகரா சந்து ரபலா பரகுலத்ர. மரண கண்ணிகள் அகற்றப்படுகிறதுக்காக நன்றி. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. உம்முடைய ஜீவன் இந்த இடத்துல ஊற்றப்படுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியான மறுபடியும் சொல்லுகிறது the ஜீவன், the life. Hallelujah. அநேகருடைய வாழ்க்கையில அப்பா ஒரு புது ஜீவனை இந்த நாளை ஊற்றுகிறதுக்காக நன்றி அப்பா. Hallelujah. பிசாசானுக்கு உங்க ஜீவன் மேல அதிகாரம் இல்லை. கர்த்தர் நாளில் சொல்கிறார் அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்குது. Hallelujah. என்றும் அழியாத ஒரு நித்திய ஜீவன். Hallelujah. Thank you, Lord. Thank you, Master. நன்றி செலுத்துறோம்ப்பா. Hallelujah. ரிகாபா ரிமரபலா குரா சந்துரா பலா பலா பலா. Hallelujah. ரிபரபலா கரபலா கரதுரா பரபலா பலா. ஓரி கரபலா பரபலா. Thank you, Jesus. Hallelujah. யோவான் 6:54 சொல்லப்பட்டிருக்கு. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து
என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே அவர் கொடுக்கிற வார்த்தை, அவர் நம்மில் நிலைத்திருக்கிறார், நாமும் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பந்தியில் நாம் கலந்து கொள்ளும்போது அல்லேலூயா, நீங்களும் தேவனும் பிதாவும் குமாரனும் அன்பின் ஆவியானவர் ஒன்றாயிருக்கிறீர்கள். நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே, the spirit of oneness கர்த்தருடைய ஆவியான இடத்துல ஊற்றுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த அப்பத்திலும் இந்த திராட்சரசிலும் பங்கு கொள்ளும் எல்லாம் அவருடைய உண்மையில் நினைத்திருக்கிற மக்களாக, உம்முடைய ஜீவன் உள்ளுக்களை நினைத்திருக்கத்தக்கதாக கிருபை செய்வதற்காக நன்றி. அல்லேலூயா. ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய சரீரம் பிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் எங்களுக்காக ஒவ்வொருக்காக சிந்தப்பட்டது. உம்முடைய பிக்கப்பட்ட சரீரத்தில் வெளிப்படுகிறது தெய்வீக வல்லமை. நாளை எங்கள் சரீரங்களை ஆளுகை செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தீர். இன்றும் எங்களுக்காக பிதான் வளத்திலே பரிந்து கொண்டாடி கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு சீக்கிரத்திலே மத்திய ஆகத்திலே மணவாளனாய் வெளிப்பட போகிறீர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் செய்த பாவத்திற்காக நீர் கல்வாரி சிலுவை உம்மையை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து பாவத்தின் நிமித்தமாக வந்த மரணத்தை கல்வாரி சிலுவையிலே நிர்மூலமாக்கி போட்டீர். எல்லா சாபத்தின் குறை ஒடித்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீர். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அல்லேலூயா. சாபத்தின் கூறுகள் ஒடிக்கப்பட்டது. நித்திய ஜீவனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, எங்கள் அவமானங்களை நிந்தைகள் எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு நித்திய கனமகிமை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கும் பிதாவுக்கும் நடுவாய் என்ற திரைச்சலையை இரண்டாக கிழித்து போட்டு எங்களுக்காக ஒரு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நீர் உண்டு பண்ணினதுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் யாவற்றையும் நீ நிறைவேற்றி முடித்தீர் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்து நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பாவ மரியாதை நீர் எங்களுக்காக பாவமாக்கப்பட்டீர். நாளில் ஆண்டவரே, இந்த ரத்தத்திலும் உடைய பிக்கப்பட்ட சரி நான் பானம் பண்ணதும் அல்லலாம், நீ சீக்கிரத்தில் வரப்போகிறீர் என்பதையும் மரணத்தை மட்டுமல்ல உடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் இந்த வேளையை நினைக்கூர்ந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. எங்களை இதில் நாங்கள் அபாத்திரராய் பணம் பண்ணாதபடிக்கு இல்லை பாத்திரராய் பணம் பண்ண எங்கள் ஒவ்வொரு நீர் ஆயத்தப்படுத்துக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வருகை பிறந்தமாக்காக நாங்கள் சாட்சியா இருக்க கர்த்தரை அனுக்கிரகம் செய்கிறதுக்காக சோதரம். இந்த பந்திக்கு எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. Jesus, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Hallelujah. Worship you, Father. Hallelujah. Thank you, Jesus. Worship you, Father. பாத்திரா நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திரா நீரே இயேசுவே நீர்
Hallelujah, we worship you, Lord. Hallelujah, hallelujah, we worship you, Lord. ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய இந்த புதிய உடன்படிக்கையின் பந்தியிலே நாம் கலந்து கொள்ளலாம். கொடுத்த நல்ல பாக்கியமான வேலைக்காக நல்ல கரங்களை தட்டி ஹalleluya நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல எவ்வளவு பலமா முடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நன்றி 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 நன்றி
இருங்காது சாத்தா பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரத்தத்தினுடைய வல்லமை உணர்ந்து கொண்டீர்கள். இன்னைக்கு கண்கள் திறக்கப்பட்டதான ஒரு அனுபவம். இன்னைக்கு ஒரு முதலாவது படி இந்த விசுவாசத்துல வளரணும், இந்த அறிக்கையில வளரணும். வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, அதை அப்படி இன்னைக்கு செய்யற ஆளா இருக்கணும். இந்த வருஷம் முழுதுக்கும் தேவையான வெற்றி கிருபைகளை கத்து தந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. பாடலை தேவன் நம்மை மாநிலத்திலே ஆசீர்வதிப்பாராக. பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோம், அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஹalleluya, இந்த தீங்கும் தீண்டாது. ஹalleluya 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 ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், எல்லாருக்கும் நன்றி சொல்லி. Hallelujah, 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 hallelujah. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. Hallelujah, நான் தோற்று போவதில்லையே. நல்ல சந்தோஷமா ஆமென். ஹalleluya ஹalleluya. சிதறிய ஆயங்கள் சொல்லி சொல்லி பாடுவே, சிறன்மை ஆயங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி கர்த்தரே, நன்மை செய்தீரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நல்ல கரங்களை தட்டி நன்மை செய்த தேவனுக்கு ஹalleluya. வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவர், விடுவிக்கிற தேவன், இந்த நாளை முன்குறித்தார், ஆசீர்வதிக்கிறார். தொடர்ந்து தேவ கிருபை நம்மோடு இருந்தாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் விடுதலை தரும். இன்னைக்கு நிச்சயமாகவே விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த விடுதலை வாழ்க்கை முழுவதும் தொடரணும். மீண்டும் மீண்டும் நுகத்துக்கு உட்படுகிற அனுபவத்துக்கு போயிடக்கூடாது. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருக்கான பரிசுத்தமான வாழ்க்கை. அல்ல வசனம், இன்றைக்கு உங்களை வேறுபடுத்திக் கொள்ளுங்கள், இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளை கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அதில் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், அந்த தன்மையில உண்மையாய் வாழுவோம்.
கர்த்தருடைய நாளில் மகிமைப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை எங்களோடு இருக்கட்டும். நடத்துக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் எப்பொழுதும் சதா காலங்களில் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. God bless you. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு? ஒரு விஷயத்த கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி நம்மத்தில் வந்த பாசங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.